உச்சநீதிமன்ற ஜாமீன் கிடைத்திருக்கும் நிலையில் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புழல் சிறைக்கு நீதிமன்ற உத்தரவு நகல் இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் அங்கிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேல தாளங்கள் முழங்க உற்சாக நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரத்தில் அவர் இங்கே சிறை வாசல் வெளியே வந்த நிலையில் தற்போது சிறிது நேரம் ரகுவரன், நீதிமன்றத்தின் நகலானது சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்? விவரங்கள், அது குறித்த விவரங்கள். அதாவது நீதித்துறையின் சார்பாக அவருக்கு 6 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த ஜாமீனானது கொடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் அறிக்கையானது அந்த அரசு அந்த ஆணையானது இங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் அவருடைய வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சென்னை செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி கார்த்திக் அவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் அவருடைய உத்தரவாதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய உத்தரவை சிறைத்துறைக்கு அனுப்பி வைத்தார்கள். சிறைத்துறைக்கு அது கிடைக்கப்பட்டதை அடுத்து தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான கூட்டம், அதாவது சிறை வாசல் வரை ஏராளமான தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர் அங்கிருந்து பொறுமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது குறிப்பாக பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த நிபந்தனைகளாக சொல்லப்பட்டது என்னன்னா, அவர் அந்த பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும். அவரது பாஸ்போர்ட்டும் தற்போது ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் பிணை தொகை செலுத்த வேண்டும். அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை தொகையில் செலுத்தப்பட்ட நிலையில் அந்த ஜாமீனானது இறுதிக்கட்டமாக உறுதி செய்யப்பட்டது. ஆனால ஏன் தாமதமானது? காலையில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஏன் இவர் வெளியில வருவதற்கு இவ்வளவு கால தாமதமாகுது அப்படின்னா, இந்த வழக்குல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இந்த வழக்குல குறிப்பாக இந்த பணவர்த்தனை வழக்கில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு. அவர்களை விடுவிப்பதில் தெளிவில்லாமல் இருப்பது என்பது தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் அந்த பிணை தொகையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், அதுமில்லாமல் அவரது பாஸ்போர்ட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சில கேள்விகள்லாம் சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. இந்த விவரங்களை விசாரித்த செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி அவர்கள் ஒரு அமலாக்கத்துறை வழக்கறிஞருடைய பதிலையும் பெற்று இதில் அவருக்கு இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்த பிறகுதான் அவர் தற்போது வெளியே விடப்பட்டிருக்கிறார். அதனால்தான் கால தாமதமானது. இந்த விசாரணைகள் அனைத்தும் முடிந்த பிறகு மெயில் மூலமாக இந்த காலத்துல நேர்ல கொண்டு போய் தான் சிறைத்துறையிடம் அதனை சமர்ப்பிப்பாங்க. ஆனா தற்போது மெயில் மூலமாகவே அனுப்பியதன் காரணமாக தற்போது அவர் விரைவாக தற்போது வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான தொண்டர்கள் இங்க அவரது சொந்த ஊரான கரூர் மாவட்டத்தில் இருந்தும் திமுக தொண்டர்கள் ஏராளமான அளவு வந்திருந்தார்கள். இங்க பார்க்கலாம், நிறைய பேர் அவருக்கு மலர் தூவியும் மேலதாளங்கள் முழங்க அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். சிறைத்துறை வாசலில் இருந்தே தற்போது அவர் வெளியே வந்துக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். 421 நாள் சிறைவாசலுக்கு பிறகு தற்போது ஜாமீன் பெற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது வெளியே வந்துவிட்டார். அந்த காட்சிகளை நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவரை திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மீண்டும் அவர் அமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார், பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற செய்திகள் வரக்கூடிய நிலையில் இது குறித்து அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது ரகுவரன்? உச்சநீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை அடுத்து செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக தொண்டர்கள் அங்கு சிறைச்சாலைக்கு முன்பாக உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
கிடைத்திருப்பதை அடுத்து செந்தில் பாலாஜி 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பின்னராக புழல் சிறையிலிருந்து தற்போது வெளியே வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து நமது செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தொடர்ந்து அவர் அமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் தொடர்ந்து முல்லை இல்லத்துக்கு செல்லவிருக்கிறார். மேலும் அவர் பொறுப்பேற்பது குறித்த தகவலை எவ்வாறு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது? இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், தற்போது செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து அவருக்கு சிறைச்சாலைக்கு நீதிமன்றத்தின் நகல் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வெளியே வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் முல்லை இல்லத்துக்கு செல்லவிருக்கிறார். அங்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், அங்கு தற்போது தொண்டர்கள் கூடியிருப்பதால அங்கு போக்குவரத்துக்கு எதுவும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? அவர்கள் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது செல்வகுமார்? ஒரு நீண்ட நாள் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் சிறை வளாகத்தில் இருந்தே காரில் ஏறி புறப்பட்டு வேறொரு வழியாக செல்வதாகத்தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏராளமான தொண்டர்கள் நிர்வாகிகள் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். பல மணி நேரமாக காத்திருந்த தொண்டர்களை ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி வழக்கமாக வரக்கூடிய இந்த வாசல் வழியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு, நடமாட முடியாத அளவுக்கு தொண்டர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவருக்கு ஏராளமான அளவுக்கு மலர் மாலைகள் கொண்டு வந்து அணிவிக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் மலர்களால் அவருக்கு மலர்களை தூவி வரவேற்கக்கூடிய காட்சி. எனவே அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டியதும் மிகவும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. தாரை தப்பட்டைகள் முழங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ அவர் தற்போது புழல் ஜெயிலில் இருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகள் தான். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்ட நெரிசலில் அவர் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏறி அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு சற்று சிரமமான விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே சிறைத்துறை காவலர்கள் யாரும் உடனில்லை. எனவே வந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தான் அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அனைவரது வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கையசைத்துக் கொண்டு தற்போது செந்தில் பாலாஜி தன்னுடைய வாகனத்தில் ஏறி சற்று நேரத்தில் ராஜா அண்ணாமலைபுரம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அந்த பகுதியில் உள்ள முல்லை இல்லம் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து செல்வார். கடுமையான போக்குவரத்து நெரிசல், சென்னை முதல் திருப்பதி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொண்டர்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு தொண்டர்கள் ஏராளமான அளவுக்கு புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் செந்தில் பாலாஜி இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். ஒரு 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு அவர் தற்போது தன்னுடைய இல்லம் திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு இது. எனவே அவரை இங்கிருந்து வரவேற்று வீட்டிற்கு வழியனுப்பி வைப்பதற்காக சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் பார்க்க முடிகிறது. அவரை அருகில் சென்று பார்ப்பதற்கு கூட முடியாத ஒரு சூழல். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னதாக ஜாமீன் கேட்டபோது அவருக்கு முதலாவது காரணமாக உடல்நிலை காரணம் சொல்லப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் இல்லத்துக்கு சென்று மருத்துவமனைக்கு செல்வார் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அவர் எப்போது அவருடைய பரிசோதனைக்கு செல்வார் என கூறப்படுகிறது செல்வகுமார்?
ஏற்கனவே அவருக்கு ரத்த அழுத்தம், அதே போல சர்க்கரை நோய், இதய அறுவை சிகிச்சை ஆகியவற்றை முடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்காக ஏற்கனவே ஓராண்டு காலமாகவே அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்து சிகிச்சை முறைகளையும் அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான தேவையும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு செல்வதுதான் முதல் நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை நாளை அவர் மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் குறித்து பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது அவர் பூரண நலத்துடன் தான் இருக்கிறார். எனவே தொண்டர்களுடைய வரவேற்பு அவருக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இணைப்பில் இருந்த செல்வகுமார், 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகாக ஜாமீன் கிடைத்ததை அடுத்து செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
எத்தனை பேர் மைக் போட்டாங்க? அஞ்சனே தான் சார். நாட்கள் சிறைவாசம் முடிந்த பின்னர் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை